மதுரை டாப் ரீகார்ட் சேனல் நம்முடைய கிருஷ்ணன் காளிதாஸ். இன்னைக்கு நான் படித்த ஒரு கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் மோட்சகிரி கதை பேர். ஒரு அப்பா ஒரு மகன். அப்பா ரொம்ப வயசாகிட்டார். அவரை ரொம்ப வயசாகிட்டனால அவரை தனிமையில் விட்டுட்டு பையன் வேலைக்கு போகிறது பையனுக்கு முடியலை. அப்பா கூடயும் பையனால் இருக்க முடியலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பையனோட ஃப்ரெண்டு பையன்கிட்ட சொல்கிறாரு, இங்கே மாதிரி ஒரு காசியில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே விட்டுட்டோம்னா அவங்க அப்பாவோட இறுதி காலம் முடிஞ்ச உடனே நம்மளை சொல்லுவாங்க, நம்ம போய் அவங்களுக்கு இமேஜ் கடங்கலாம், காசியில் பண்ணலாம், அப்பா நற்கதி அடைவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையனும் சரி ரொம்ப நாள் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சரி இதுதான் வழி, வேறு என்ன பண்ணுறது, அவரும் நற்கதி அடையணும், நம்மளுக்கும் ஒரு மனசாந்தி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு, அப்பா காசி போகலாம்ப்பா அப்படின்னு. அப்பா கொஞ்ச நேரம் பார்க்குறாரு முகத்தை பையனை. சரிப்பா போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். போகிற வழியில் அப்பா நிறைய பேசுகிறாரு. எப்பா நீ ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டேன், உன்னை என்னோட தோளில் தூக்கி வச்சுக்கிட்டேன், உன்னை ஸ்கூலில் கொண்டு போய் விடுவேன், சைக்கிளில் தான் போவேன்னு உனக்காண்டி நான் புது சைக்கிள் வாங்கிட்டு வந்தேன், அந்த சைக்கிளில் தான் கொண்டு போய் விடுவேன், கொஞ்ச நாள் கழித்து வண்டியில் போவோம்ப்பா, எல்லோரும் வண்டியில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு வண்டியில் போனோம். இப்படி நான் ஒவ்வொரு உனக்கு ஃபஸ்ட்டு வேலைக்கு இன்டர்வியூ போகும்போது உன்னை கூப்பிட்டு போனேன், நான் பஸ்ஸில் கூப்பிட்டு போய் உன்னை கொண்டு போய் விட்டு இன்டர்வியூ வெளியே உட்காந்துருந்து என்னடா கேள்வி கேட்டாங்க, எப்படா பதில் சொன்ன, எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னு அப்பா எல்லாம் சொல்கிறாரு. ஆமாப்பா நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கப்பா அப்படின்ட்டு இவனும் சொல்கிறான். இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க, காஃபி குடிக்கிறாங்க, எல்லாத்தையும் பேசுகிறாங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்க சாப்பாடு முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் போகிற வழிகளில் வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த பையன் கனத்த இதயத்தோடு இருக்கார். ஆனால் வெளியே அப்பாட்ட காமிச்சிக்கல. காசியை போய் அடைஞ்சாச்சு. காசி அடைஞ்ச உடனே தான் நண்பன் கொடுத்த முகவரியில் இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு போயாச்சு. அந்த ஆசிரமம் ரொம்ப நல்ல ஆசிரமம். சாப்பாடு நல்லா இருக்குது, கவனிப்பு நல்லா இருக்குது, மருத்துவ வசதி இருக்குது, இங்கே நல்லா கவனிச்சுக்கிறாங்க, முதியவர்களுக்கு உண்டான நூலகம் இருக்குது, கோயில் பக்கத்துலேயே இருக்குது, நல்ல ஒரு அரவணைப்பு இருக்குது, தனி ரூமு, அப்பாவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஜன்னல், அதில் நல்ல காற்று வருது, கங்கையிலேருந்து வரக்கூடிய காற்றெல்லாம் வருது, கங்கையை பார்க்க முடியுது அங்கேருந்து. இப்படி இருக்காங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 2 நாள் அங்கே போய் பார்த்துட்டு முடிஞ்ச உடனே அப்பாவை விட்டுட்டு வரக்கூடிய நாள் வந்துடுச்சு. அப்பா இவன் என்ன சொல்கிறாங்கப்பா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு. அப்பா சொல்கிறாரு சரிப்பா அப்படின்ட்டார். சரிப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் கண்கள் வாய் தான் சொல்லுதே தவிர கண்கள் சொல்லலை. அவன் வெளியே வந்துட்டு பக்கத்து ரூமை எட்டி பார்க்குறான். ஒரு பெரியவர் அந்த ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏக்கத்தோட. இன்னொருத்தர் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அவரோட நினைவுகள் எல்லாம் புத்தகத்தில் இல்லை, வேற எங்கேயோ இருக்குது. இன்னொருத்தர் அந்த ஆஃபீஸில் போய் கேட்குறாரு, எனக்கு எதுவும் ஃபோன் வந்துச்சா, ஃபோன் வந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்றாரு. இப்படி நடக்குது. கொஞ்ச நேரம் இவங்களை எல்லாரையும் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த மேனேஜர்கிட்ட கேட்குறான், என்ன இவங்க எல்லாருமே உங்களை மாதிரி பெற்றோர்களை விட்டுட்டு போன குழந்தைகளோட பெற்றோர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னா. அப்போ ஒரு கை இவனை பிடிக்குது. பிடிச்சோடனே, தம்பி உங்கள் அப்பா இங்கே தான் விட்டுட்டு போகிறீங்களா, சரி 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 அடிக்கடி பாருங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் அவனோட உடம்பு அவனோட மனசும் தகுதாயப்படுது. அப்போ உடனே அப்பாவோட ரூமுக்கு உடனே போகிறான். போயிட்டு அப்பாவை கேட்குறான், எப்பா எந்திரிங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு. என்னடா நீ நம்ம ஊருக்கு போகலையா அப்படின்னு அப்பா கேட்குறாரு.
அப்படியே விழுகிறான். விழுந்து அப்பாவை கட்டி பிடிச்சு, என்னப்பா உங்களுக்கு எப்படிப்பா நான் சொல்லுவேன் உங்களை இங்கே விட்டுட்டு போவேன்னு அப்படின்னு. நான் உன்னை பெத்தவன்டா, எனக்கு தெரியும். மது நம்ம ஊர்லேயே எனக்கு தெரியும் நீ வந்து என்னை விடுறதுக்கு தான் இங்கே வரேன்னு. நீ போகணுன்னா போயிட்டு வையா, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைப்பா, உங்களுக்கு முக்தி என் கூட தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி காசி விஸ்வநாதரை போய் கும்பிட்டு, அங்கே இருக்க விசாலாட்சியை கும்பிட்டுட்டு, கங்கையில் ஒரு முழுக்கு போட்டு, இந்த செய்யவிருந்த பாவத்தை குறைச்சிட்டு, அங்கே இருக்க காலபைரவரையும் வராகியும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரான். அப்போ தான் அவன் நினைக்கிறான், இதுதான்டா மோட்சம் அப்படின்னு. இந்த கதை நல்லா இருக்குல்ல? நல்லா இருந்தால் பகிருங்க. நன்றி.